இப்போ இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மட்டும் இல்லை, இந்த டேர்ம் ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இது. ஸோ அப்போ ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் எடுக்கிறேன். 1 + tan ஸ்கொயர்டு a by 1 + cot ஸ்கொயர்டு a ஈக்குவல் டு tan ஸ்கொயர்டு ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ tan sin by cosன்னு போடலாம். காட்டை காஸ் பை சைன்னு போடலாம். நியூமரேட்டர் தனியாக எல்சிஎம், டினாமினேட்டர் தனியாக எல்சிஎம். இங்கே cos ஸ்கொயர்டு a + sin ஸ்கொயர்டு a ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை cos ஸ்கொயர்டு a. இங்கே டினாமினேட்டரில் 1 டிவைடட் பை sin ஸ்கொயர்டு ஏன்னு வந்துடும். அப்போது 1 பை cos ஸ்கொயர்டு a, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். sin ஸ்கொயர்டு a பை 1ன்னு வரும். அப்போது sin ஸ்கொயர்டு a பை cos ஸ்கொயர்டு a tan ஸ்கொயர்டு ஏன்னு வந்துடும். இப்போ இந்த பார்ட் எடுக்கலாம். இங்கே ஹோல் ஸ்கொயர்டுக்கு இப்போ கேல்குலேட் பண்ணணும். டேனில் தான் ஆன்சர் கொண்டுட்டு வரணும். அதனால் இந்த காட்டையும் டேனாக மாற்றலாம். நியூமரேட்டரில் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். 1/tan அப்படின்னு மாற்றிக்கலாம். த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த tan a மேலே போய்டும்ல, டினாமினேட்டரில் இருக்கிறது. tan a இன்ட்டு 1 - tan a பை tan a - 1ன்னு வரும். அப்போது இங்கே 1 - tan a, இங்கே tan a - 1. அப்போ கீழே டினாமினேட்டரில் மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா 1 - tan aன்னு வந்துடும். இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிட்டு இந்த கீழே இருக்க மைனஸ் மேலே போய்டும். அப்போ -tan a த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ அப்போது tan ஸ்கொயர்டு ஏன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு tan ஸ்கொயர்டு ஏன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். செகண்ட் டேர்மும் tan ஸ்கொயர்டு ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆல் த 3 ஆர் ஈக்குவல்.